பண்டிகையை மக்கள் பாதுகாப்பாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக தீயணைப்பு வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த தகவல்களை தர செய்தியாளர் மணிகண்டன் காத்திருக்கிறார். அவரிடம் நாம் பேசலாம். மணிகண்டன், சென்னையில் தீபாவளி பாதுகாப்பு பணியில் எத்தனை தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டிருக்காங்க? அவங்க என்ன மாதிரியான பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்து வர்றாங்க? சரண்யா, சென்னையில் தீபாவளி பண்டிகையை மக்கள் உற்சாகமாக கொண்டாடி வருகிறார்கள், பாதுகாப்பும் கொண்டாடி வருகிறார்கள். இவர்களுடைய உற்சாகத்திற்கும் பாதுகாப்பிற்கும் பின்னணியில் பல சேவைத்துறையை சேர்ந்தவர்கள் பணியாற்றி வருகிறார்கள். தீபாவளி எதுவும் கூட அவர்களது சொந்த குடும்பத்தையும் சரி, பிள்ளைகளையும் சரி விட்டுவிட்டு மக்களுடைய பாதுகாப்பிற்காக சேவை செய்து கொண்டிருக்கும் சேவைத்துறையில் காவல்துறை மற்றும் தீயணைப்புத்துறையினர் அடங்குவார்கள். தற்பொழுது தீயணைப்புத்துறையினுடைய இந்த சேவை பணி நாம் நேரடியாக காணலாம். சென்னையில் மாத்திரம் 1008 தீயணைப்பு வீரர்கள் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகிறார்கள். தற்பொழுது அவர்கள் இருக்கும் இந்த வாகனத்தில் உள்ளே சென்று அவர்கள் எது மாதிரியான பணிகளை செய்து வருகிறார்கள் இந்த தீபாவளி 8 என்பதை குறித்து நாம் பார்ப்போம். மேலும் இந்த வாகனத்தில் இருந்துதான் அவர்கள் தீபாவளி நேரத்தில் எங்கெல்லாம் தீ விபத்து ஏற்படுகிறதோ உடனேயே அந்த தகவல் வந்தவுடனேயே அவர்கள் வாகனத்தை எடுத்து அவர்கள் அந்த இடத்திற்கு போய் அவர்கள் உடனடியாக தீயணைக்கும் அந்த பணியை செய்து வருகிறார்கள். தீபாவளி அன்றும் கூட இந்த பணியில் இருக்கும் இந்த தீயணைப்பு வீரர்களிடமே நாம் கேட்போம். தற்போது நம்மிடம் தீயணைப்பு அதிகாரி பாலசுப்ரமணியன் இருக்கிற அவரிடமே கேட்போம். வணக்கம் சார். இன்னைக்கு தீபாவளி திருநாள், பொதுமக்கள் எல்லாருமே தீபாவளி குடும்பத்தோட கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. நீங்க உங்களுக்கு பாதுகாப்பா பணி செஞ்சுட்டு இருக்கிறீங்க, எப்படி நினைக்கிறீங்க? உங்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவருக்கும் தீயணைப்புத் துறையின் சார்பாக பாதுகாப்பான தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போது பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக தீபாவளி கொண்டாட வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து சென்னை மாநகருக்கு கிட்டத்தட்ட ஒரு 38 இடங்களுக்கு ஊர்திகளும் மற்றும் பணியாளர்களையும் பொருத்தி உங்களுடைய பாதுகாப்பான தீபாவளியை நாங்கள் உறுதி செய்வதற்காக நாங்கள் தீபாவளியை மறந்து இப்போது உங்களுக்காக பணி செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய துறை இயக்குநருடைய உத்தரவுப்படி இரவும் பகலும் 24 மணி நேரமும் யாரும் தீபாவளியை கொண்டாடாமல் உங்களுடைய கொண்டாட்டத்திற்காக தியாகங்கள் செய்து உங்களுக்காக பாதுகாப்பு அளித்துக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். மொத்தம் எத்தனை பணியாளர்கள் சென்னையில் இந்த பாதுகாப்பு பணியிடப்படுத்திருக்கிறாங்க தீயணைப்பு துறையினர்? சென்னைக்காக 1008 அலுவலர் மற்றும் பணியாளர்கள் இப்போது பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் 38 நிலையங்கள் மற்றும் 34 பலதரப்பட்ட இடங்கள், அதிகமான தீ விபத்துக்கள் எங்கே ஏற்படுமோ அந்த இடங்களுக்கு விரைந்து செல்வதற்காக 2 நிமிடங்களுக்குள் அந்த ஸ்தலத்தை அடைய வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்திற்காக 34 இடங்களிலே பாதுகாப்புக்காக நிலைநிறுத்தம் பணி மேற்கொண்டு கொண்டு வருகிறோம். ஒரு இடத்துல தீ விபத்து ஏற்பட்டிருக்கு, ஒரு பட்டாசு விபத்தால தீ விபத்து ஏற்பட்டிருக்குன்னா நீங்க எப்படி அந்த இடத்துக்கு போவீங்க? என்ன மாதிரியான ப்ராசஸ் இருக்கு சார்? முதல்ல ஒரு விபத்து ஏற்படுதுன்னா அவங்க தீ கட்டுப்பாட்டு அறைக்கு தொடர்பு கொண்டு சொல்லுவாங்க எந்த இடம் அப்படின்றத. 24 மணி நேரமும் தீ கட்டுப்பாட்டு அறையிலும் பணிபுரிந்து கொண்டு வருகிறாங்க. அவங்க அந்த இடம் எந்த இடத்துல தீ விபத்து ஏற்பட்டதோ அந்த விலாசத்துக்கு அருகில் இருக்கிற ஊர்தியை அங்கு உள்ள அலுவலர்களுக்கும் மற்றும் பணியாளர்களுக்கும் செல்பேசியில் தொடர்பு கொண்டும் வான்தந்தி கருவியில் தொடர்பு கொண்டும் இந்த இடத்துக்கு இந்த வழியாக போகணும்னு தகவல் சொல்லுவாங்க. டிராபிக் அதிகமா இருந்தது அப்படின்னாக்கா போக்குவரத்து காவல்துறையை தொடர்பு கொண்டு டிராபிக் கிளியர் பண்ணணும்னு அங்க கண்ட்ரோல்ல இருந்தே எங்களுக்கு டைரக்ஷன் எல்லாமே கொடுத்துட்டு இருப்பாங்க. சார், இன்னைக்கு தீபாவளி பண்டிகை மக்கள் எல்லாருமே சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. தீயணைப்புத்துறை மற்ற சேவைத்துறையினர் நீங்களும் இன்னைக்கு மக்கள் பாதுகாப்பு பணிக்காக ஈடுபட்டிருக்கீங்க. நீங்க எப்படி தீபாவளி கொண்டாடுவீங்க? நாங்க தீபாவளி கொண்டாடுறது ரொம்ப கஷ்டங்க சார். என்னன்னாக்கா ஒரு தலை தீபாவளிக்கு மாத்திரம் தான் நாங்க விடுப்பு தருவோம், மற்றவங்களுக்கு தர முடியாது. அப்படி நாங்கன்னா தீபாவளி கொண்டாடினா பொதுமக்கள் பாதுகாப்பா தீபாவளி கொண்டாட முடியாது. அதனால அனைவருமே தியாகம் செய்து 24 மணி நேரமும் இந்த தீபாவளி நேரத்தில் நாங்க பணிபுரிந்துகிட்டு வந்துட்டு இருக்கோம். அவ்வப்போது மக்கள் இந்த தீ விபத்து ஏற்படும் பொழுது நீங்க தீ அணைக்கிறது மட்டும் இல்லாம அவங்களுக்கு முதலுதவி அது மாதிரியான ஏற்பாடுகள் செய்யறது இருக்கு. முதல் உதவியும் செஞ்சிட்டு இருப்போங்க சார். அதுவும் இல்லாம 108 ஆம்புலன்ஸுக்கும் நாங்க தொடர்பு வச்சிட்டு இருக்கோம். ஏதாவது அடிபட்டதுன்னா அவங்களுக்கு தகவல் சொல்லுவோம். மற்றபடி நாங்களும் முதல் உதவி பெட்டி எல்லாம் வச்சிருக்கோம், நாங்களும் முதலுதவி பண்ணுவோம் சார். தீ விபத்து ஏற்படும் பொழுது உங்களுக்கும் சிலருக்கு தீ விபத்து ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் உயிரும் இழந்திருக்கிறாங்க. இந்த ஒரு தியாகத்தினுடைய பின்னணியில எத்தனை பேர் இருந்திருக்கிறாங்க? இது சம்பந்தமா ஏதாவது? அது போல நிறைய பேர் இறந்திருக்காங்க சார். அது போல இனிமேலும் அது போல வரக்கூடாது அப்படின்றதுக்காக எங்க டைரக்டர் என்ன பண்ணிருக்காங்கன்னா PPE அப்படின்ட்டு பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட் அப்படின்னு ட்ரெஸ் வாங்கி கொடுத்திருக்காங்க. இப்ப இந்த நண்பர் போட்டிருக்காரு பாருங்க, இது போல ட்ரெஸ் வாங்கி கொடுத்திருக்காங்க. இதை போட்டுட்டு தீ அணைக்கும் போது நிச்சயமாக தீ விபத்தினுடைய தன்மை அதனுடைய பாதிப்பு குறைய ஆரம்பிக்கும், ஏற்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதை போட்டுட்டு அணைக்கணும் அப்படின்னு தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம், அதை தான் செஞ்சிட்டு இருக்கோம்.
இப்ப குடிசை பகுதிகள் முக்கியமா பாத்தீங்கன்னா சென்னையில 30க்கும் மேற்பட்ட குடிசை பகுதியில் இருக்கிற இடத்துல வந்து வருஷம் தீபாவளி அப்ப நிறைய குடிசை பகுதிகளில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. சோ அது மாதிரி எத்தனை குடிசை பகுதியில் இருக்கிற இடத்துல நீங்க வண்டிகள் நிறுத்தி இருக்கீங்க சார்? கடந்த காலங்களுடைய அந்த புள்ளி விவரங்களை எடுத்து சார் கிட்டத்தட்ட இப்ப 34 இடங்கள்ல நாங்க அது போல போட்டிருக்கோம். அதிகப்படியான தீ விபத்து அழைப்புகள் எங்க கிடைச்சிருக்கோ, அது இல்லாம குடிசை பகுதிகள் எங்க அதிகமா இருக்கோ, சில இடங்கள்ல வந்து நெருக்கமா இருக்கும் சாலைகள்லாம், அந்த இடத்துக்குனா போக முடியாது. அதற்காக சிறு வாகனங்கள் குயிக் ரெஸ்பாண்ட் வெஹிக்கிள் அப்படின்ற வண்டியும், அது இல்லாம குயிக் ஃபயர் பைக் அப்படின்னு இருக்கு, குயிக் ரெஸ்பாண்ட் ஃபயர் பைக், அந்த வண்டி 8 மொத்தம் 16 வண்டிகள்லாம் நிறுத்தி நாங்க வந்து விரைந்து சென்று அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற முடிவுல வேலை செஞ்சுட்டு இருக்கோம் சார். நன்றி சார். சரண்யா, தீயணைப்பு வீரர்கள் ஒரு தியாகத்தையும் தாண்டி மற்ற உயிர்களை காப்பாற்ற வேண்டும், எந்தவித விபத்தும் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக சென்னை நகரம் முழுவதுமல்ல தமிழகம் முழுவதுமே இவர்கள் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். தீபாவளி தினத்தன்று தனது குடும்பத்தோடும் பிள்ளைகளோடும் இந்த பண்டிகையை கொண்டாடுவதை தவிர்த்து மக்கள் அதை கொண்டாடுவதை கண்டு அந்த சந்தோஷத்தை இவர்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு இவர்கள் இந்த தீபாவளி பண்டிகை கொண்டாடி வருகிறார்கள். சென்னையில் இவர்கள் மட்டுமல்லாமல் வெளியூரைச் சேர்ந்த தீயணைப்பு வீரர்களும் கூடுதல் பாதுகாப்புக்காக வரவழைக்கப்பட்டு அவர்களது குடும்பத்தையும் விட்டு அவர்கள் இங்கு இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருவதை இங்கு நம்மால் காண முடிகிறது. சரண்யா, மணிகண்டன், மக்கள் இந்த தீபாவளியை மிகவும் பாதுகாப்புடன் கொண்டாட வேண்டும் என்பதற்காக தீபாவளி அன்றும் அவர்கள் பணிக்கு வந்திருக்கிறார்கள். இது குறித்த உங்களுடைய கள தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.